1 into minus j plus j. minus 2 into k minus 2k. A cross b ரெடி. அடுத்தது c cross d. இது கண்டுபிடிக்கல c cross d. டிட்டர்மினன்ட் போட்டுக்கோ I j k. c வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 2 1 1. அடுத்தது d வெக்டர் தானே 1 1 2. அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பிளஸ் i இன்டூ இது அப்படியே முடிடு ரைட்டா மட்டும் ரைட்டா போடு 1 2 1 1 1 2 சார் 2 1 1 சார் 1 குறி மாத்து மைனஸ் 1 அப்புறம் நடுவில் மைனஸ் ஜே இதை மூடிடு 2 2 சார் 4 2 2 4 ரைட்டை பெருக்கி ரைட்டா போடு லெஃப்ட்டை பெருக்கி தப்பு அதாவது குறி மாத்து ஓர் ஒன்று ஒன்று தானே ப்ளஸ் ஒன்றுனா மைனஸ் 1 ப்ளஸ் கே இன்டூ எவ்வளோ 2 1 சார் 2 அப்படியே போடு ரைட்டை மல்டிப்ளை பண்ணி ரைட்டா போடு 2 1 2 லெஃப்ட்டை மல்டிப்ளை பண்ணி தப்பு குறி மாத்து 1 1 சார் 1 குறி மாத்துனா மைனஸ் 1 2 மைனஸ் 1 எவ்வளோப்பா 1 1 இன்ட்டு ஐ 4 மைனஸ் 1 3 3 இன்ட்டு மைனஸ் ஜே மைனஸ் 3 ஜே 2 மைனஸ் 1 1 1 இன்ட்டு கே கே ஸோ சி கிராஸ் டி ரெடி. இப்போ ஏ கிராஸ் பியை ரெடி பண்ணிட்டோம் சி கிராஸ் டியை ரெடி பண்ணிட்டோம். அப்போ அந்த ரெண்டு வெக்டரையும் மறுபடியும் கிராஸ் எடுக்கணும்ல ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல்ஸ் டு டிட்டர்மினன்ட் போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் ரோ ஐ ஜே கே. ஏ கிராஸ் பி உடைய கெழு பாருங்க ஏ கிராஸ் பி இங்கே இருக்கா 1 1 மைனஸ் 2. அடுத்தது சி கிராஸ் டி தானம்மா என்ன இருக்கு 1 மைனஸ் 3 1. அதை விரிவுபடுத்து பிளஸ் ஐ இன்டூ ஓர் 1 1 ரைட்டை மல்டிப்ளை பண்ணி ரைட்டா போடு லெஃப்ட்டை மல்டிப்ளை பண்ணி தப்பா போடு பிளஸ் 6 தானே மைனஸ் 6 மைனஸ் ஜே இன்டூ 1 மைனஸ் 2னா பிளஸ் 2 பிளஸ் கே இன்டூ மைனஸ் 3 பிளஸ் 1னா மைனஸ் 1. இப்போ சொல்லு 1 மைனஸ் 6 மைனஸ் 5 மைனஸ் 5 இன்ட்டு ஐ மைனஸ் 5 ஐ இது 3 இன்ட்டு மைனஸ் ஜே மைனஸ் 3 ஜே இது மொத்தமாக சேர்த்தா மைனஸ் 4 ஆகிடும்ல மைனஸ் 4 இன்ட்டு கே மைனஸ் 4 கே சமன்பாடு 1. ஏன் சார் சமன்பாடு 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெடி ஆகிடுச்சு பாரு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரதுக்கு நம்ம எத்தனை நிலைகளை கடக்கிறோம் பாருங்க எத்தனை ஸ்டேஜஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அந்த டிட்டர்மினன்ட்டுக்கு 1 மார்க் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வர ஆன்சருக்கு 1 மார்க் 2. அப்புறம் அதே மாதிரி சி கிராஸ் டி டிட்டர்மினன்ட்டுக்கு 1 மார்க் அதை ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் 4. அப்புறம் ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டினும் போது அதனுடைய அணிக்கோவைக்கு 1 மார்க் அப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் மொத்தம் 6 மார்க். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்து எத்தனை மார்க் கிடைக்குது 6 மார்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வருது. அடுத்து என்ன பண்ணும் ரைட் ஹேண்ட் சைடு இங்கே 4 மார்க் மட்டும்தான். நல்லா பார்த்துக்கோ லெஃப்ட்னும் போது ஏ கிராஸ் பிக்கு டிட்டர்மினன்ட் அணிக்கோவை வடிவத்துக்கு 1 மார்க் ஆன்சருக்கு 1 மார்க் சி கிராஸ் டி அணிக்கோவை வடிவத்துக்கு 1 மார்க் ஆன்சருக்கு 1 மார்க் அப்புறம் ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டினும் போது அதுக்கு அணிக்கோவைக்கு 1 மார்க் ஆன்சருக்கு 1 மார்க் மொத்தம் 6 மார்க்குப்பா. அடுத்ததாக வலதுபுறம் இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லி தெரியணும் உங்களுக்கு. இங்க பாருங்க 2 வெக்டரை டாட் எடுத்தா அது ஸ்கேலார் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மறையுது. இங்க பாருங்க நல்லா கவனிச்சுங்க 2 வெக்டரை இங்க பாரு 2 வெக்டரை டாட் எடுத்தா அது என்னப்பா ஸ்கேலாரு 2 வெக்டரை கிராஸ் எடுத்தா அது என்னது வெக்டார் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. டாட் எடுத்தா ஸ்கேலார் கிராஸ் எடுத்தா வெக்டார். இப்ப சொல்லு ஏ கிராஸ் பி இது ஒரு வெக்டார் அதே மாதிரி சி கிராஸ் டி இது ஒரு வெக்டார். இந்த வெக்டரையும் மீண்டும் கிராஸ் எடுக்கும்போது அது என்ன ஆகும் வெக்டர் ஆயிடும். ஸோ ஏ கிராஸ் பி ஒரு வெக்டார் சி கிராஸ் டி ஒரு வெக்டார் இதே மீண்டும் வெக்டர் கிராஸ் எடுக்கும்போது வெக்டர் ஆயிடும். இதில் எத்தனை வெக்டர் இருக்கு 1 2 3 4 வெக்டர். அதனால இது 4 வெக்டருடைய வெக்டர் பெருக்கம் ப்ராடக்ட் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர் இங்க வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர். அப்ப பாருங்க வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர் 4 வெக்டருடைய வெக்டர் பெருக்கணும் போது 1 2 3 4 வெக்டர் இருக்கு 3 கிராஸ் இருக்கு பாருங்க 1 2 3 கிராஸ் இருக்கு இதை மறந்துடாதீங்க. சரி இப்போ சொல்லுங்கம்மா இது வந்து வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ன்றதை பார்த்தோம். அதுக்கு வாய்ப்பாடு தான் இது. இதை சரியானதை சரி பார்க்கறதா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இடதுபுறம் ரெடி பண்ணலாம் அடுத்த வலதுபுறம். இப்போ சொல்லுங்க இது ஒரு வெக்டார் அதுக்கு பிறகு பி கிராஸ் சி இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார். இந்த 2 வெக்டரையும் டாட் எடுத்தா அது என்ன சொல்லுவோம் ஸ்கேலார். அப்போ ஸ்கேலார் பெருக்கம் ஸ்கேலார் ப்ராடக்ட் எத்தனை வெக்டர் இருக்கு 1 2 3 வெக்டர் இருக்கா ஒரு டாட் ஒரு கிராஸ் இருக்கு. இதான் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார். இதை தான் எப்படி எழுதுவாங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல போடுவாங்க ஏ பாக்ஸ் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட்.
பாக்ஸில் போடுறதால இது பாக்ஸ் ப்ராடக்ட். இதில் டாட் இருக்குது, கிராஸ் இருக்குது, ரெண்டு கலந்து வரதால மிக்சட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மறந்துடாதீங்க, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் 30 இருக்குன்னா எத்தனை வெக்டர் இருக்கும்? 1 2 3 வெக்டார். எத்தனை டாட் இருக்கு? ஒரு டாட்டு, ஒரு கிராஸு. எங்கே ப்ராக்கெட் வரணும்னா கிராஸ் இருக்க இடத்துல தான் ப்ராக்கெட் வரணும். அப்போ தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், பொருள் உள்ளதாக இருக்கும். இல்லைனா மீனிங்கே போயிடும். சரி, அப்புறம் அது எந்த வரிசையில் இருக்கோ அது இந்த மாதிரி பெட்டியில் போடலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. இப்போ சொல்லுங்க, இது ஒரு ஃபார்முலா. கொஞ்சம் கவனமாக பாருங்க. 3 வெக்டர், ஏ வெக்டரு A1i A2j A3k, பி வெக்டரு B1i B2j B3k, சி வெக்டரு C1i C2j C3k. இந்த 3 வெக்டர் இதனுடைய பாக்ஸ் வேல்யூ, அதாவது பெட்டி பெருக்கம். பாக்ஸ் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படின்னா டிட்டர்மினன்ட். இப்போ கிராஸ்னா டிட்டர்மினன்ட் போட்டுட்டு 2 வெக்டர் இருக்கிறதால முதல் இதில் ரோல IJK போடுறோம்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், செகண்ட் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் போடுறோம்ல. இங்கே வந்து 3 வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் எழுதின வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வெக்டரா யாரு? A1 A2 A3. ரெண்டாவது B1 B2 B3. மூணாவது C1 C2 C3 அப்படின்னு 3 வெக்டரையும் கெழுவை நம்ம போடணும். அப்போ மறந்துடாதீங்க, இந்த மாதிரி பாக்ஸ்னா டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் கெழு, ரெண்டாவது வெக்டருடைய கெழு, மூணாவது வெக்டருடைய கெழு. மறந்துடாதீங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை பாக்ஸ் வேல்யூ ரெடி பண்ணணும்? பாக்ஸ் ABD, அப்புறம் பாக்ஸ் ABC. முதல்ல அதை ரெடி பண்ணிக்கோ. பாக்ஸ் ABD. பாக்ஸ் ABD போது நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ராப்ளத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு 6 மார்க்கு, ரைட் ஹேண்ட் சைடுக்கு 4 மார்க். அந்த 4 மார்க் எப்படி கிடைக்குது பாருங்க. பாக்ஸ் ABD அணிக்கோவை போட்டுக்கோ, டிட்டர்மினன்ட் போட்டுக்கோ. ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க, கெழு 1, ஜேக்கு முன்னாடி 1, கேக்கு முன்னாடி 1. அப்புறம் பி வெக்டர் தானே, இங்கே பார் 2, ஜே இல்லப்பா 0 போட்டுக்கோ, கே வந்து எவ்வளோ 1. அப்புறம் டி வெக்டர் தானே 1 1 2. எவ்வளோ இருக்கு? 1 1 2. ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும் தானே. என்ன பண்ணும்? +1. ஃபார்முலா வாய்ப்பாடு வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். +1 பிராக்கெட் போட்டுக்கோ. அப்புறம் மைனஸ் வரதால் அது குறி மாற்றிக்கோ, -1 பிராக்கெட். அப்புறம் ப்ளஸ் வரதால் அப்படியே போடு. ப்ளஸ் வரும்போது இருக்கிற நம்பரை அப்படியே போடணும். இங்கே ப்ளஸ் வருது அப்படியே போடுறோம். இங்கே மட்டும் மைனஸ் வரதால் இருக்கிற நம்பரோட குறியை மாற்றுறோம், -1. ஃபர்ஸ்ட்டு நமக்கு தான் தெரியுமே, இதை ஒன்றா இதை மூடிடு. ரைட்டை மல்டிப்ளை பண்ணி ரைட்டாக போடணும், லெஃப்ட்டை மல்டிப்ளை பண்ணி தப்பு, அதாவது சைனை மாற்றணும்னு சொல்லியிருக்கேன்ல. ரைட்டை மல்டிப்ளை பண்ணி 0 × 2 0. சரியா? லெஃப்ட் பார் 1 1 சார் 1 தானே, குறி மாத்து -1. அடுத்து இதை மூடு. முடியாச்சுல. ரைட் என்னது? இங்கே 2 அங்கே 2. ரைட்டில் மல்டிப்ளை பண்ணி ரைட்டாக போடு. 2 2 சார் 4. லெஃப்ட் 1 1 சார் 1 தானே, குறி மாத்து -1. அடுத்து இங்கே பார், இதை மூடிடு. முடியாச்சா? 2 1 ரைட்டை மல்டிப்ளை பண்ணி 2 1 2. ரைட்டாக போட்டாச்சா? லெஃப்ட்டை சைனை மாற்று. 1 × 0 0. அப்போ -0. இப்போ இது -1 × 1 -1. இது 4 - 3. 4 - 1 எவ்வளோ? 3. 3 × -1 -3. இங்கே ஓர் 2 2. இங்கே பாருங்களேன், நெகட்டிவ் முதல்ல சேர்த்து பாரு. -1 -3 -4 +2. -4 +2ன்றது என்னது? -2. ஏன்னா இங்கே பெரிய நம்பருடைய குறி, அதாவது -4 +2 குறி டிஃப்ரெண்டாக இருந்தால் கழிக்கணும். 4 2 போச்சுன்னா 2 போடு. பெரிய நம்பர் என்ன செய்யணும் அதை போட்டுருங்க, -2. ஸோ பாக்ஸ் ABD உடைய மதிப்பு எவ்வளோ? -2. அடுத்தது பாக்ஸ் ABC. டிட்டர்மினன்ட் போட்டுங்கப்பா. டிட்டர்மினன்ட் போடும்போது ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் கெழு 1 1 1. அப்புறம் பி வெக்டர் எவ்வளோ? 2 0 1. சி வெக்டர்ன்றது எவ்வளோ? 2 1 1. இதை விரிவுபடுத்துங்க. +1 × 0 +1னா -1. -1 × 2. இது +2 -2. அப்புறம் +1 × 2 -0. இங்கே பாருங்க, -1 × 1 எவ்வளோ? -1. 2 - 2 எவ்வளோ? 0. 0 × -1 -0. 2 1 2. இப்போ 2ல் -1 போச்சுன்னா 1. ஸோ இப்போ மார்க் வந்து இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 + 2 எவ்வளோ? 8. இப்போ இந்த ஆன்சரை கொண்டு வரதுக்கு 1 மார்க். எது? பாக்ஸ் ABD × C மைனஸ் பாக்ஸ் ABC × D. இதானே ஆன்சர் கொண்டு வரணும் வலதுபுறம். பாக்ஸ் ABD. பாக்ஸ் ABD எவ்வளோப்பா? -2 × C வெக்டர் தானே, ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. C வெக்டருடைய மதிப்பு எவ்வளோ? C வெக்டர் 2i + j + k. அதை போட்டுருங்கப்பா. அப்புறம் நடுவில் மைனஸ் வருது, அதை போடு. அப்புறம் ABC உடைய மதிப்பு எவ்வளோ? 1. அதை போட்டுரு. அப்புறம் D வெக்டருடைய மதிப்பு எவ்வளோ? I + j + 2k. அதை போட்டுருங்க. கவனமாக எழுதணும். எழுதும்போது ரொம்ப கேர் எடுங்க. -2 × 2 -4i -2 × j -2j -2 × k -2k. உள்ள பெருக்கு -i -j -2k.
இப்போ -4i மைனஸ் ஐ எவ்வளோ -5i -2j மைனஸ் ஜே எவ்வளோ -3j -2k -2k -4k இதை சமன்பாடு 2. இப்போ இதுக்கு 1 மார்க் கிடைக்குது. அதுக்கு பிறகு இங்க பாருங்களேன், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. சரி, இந்த லெஃப்ட் இங்க பாரு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய வேல்யூ இது, ரைட் ஹேண்ட் சைடுடைய வேல்யூ அதுதான். ஸோ இங்க பாருங்க, இந்த ப்ரூஃப் இதை சரி பார்க்க சொல்றாங்களே, லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய மதிப்பு -5i -3j -4k. சரி, வலதுபுறத்துடைய மதிப்பு அதுவும் -5i -3j -4j. அப்ப ரெண்டு எப்படி இருக்கு, ஒண்ணா இருக்கா? ஸோ therefore 1 2ல இருந்து ரெண்டும் சமம். இப்போ உனக்கு மார்க் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் a கிராஸ் b ரெடி பண்ணணும், டிட்டர்மினன்ட் போட்டு ijk a வெக்டருடைய கெழு b வெக்டருடைய கெழுவை போட்டுறீங்க. அது இதுக்கு 1 மார்க், அதை விரிவுபடுத்துற ஆன்சருக்கு 1 மார்க். அணிக்கோவை 3/3 விரிவுபடுத்தி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, எழுதி பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்டோ இல்லையோ மேத்ஸ் பர்ஃபெக்ட். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்டோ இல்லையோ மேத்ஸ் பர்ஃபெக்ட். அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் எழுதி பாருங்க. நான் நடத்துற சம்ம ஒரு வாட்டி நீங்க பார்த்து எழுதுங்க, 2வது வாட்டியும் பார்த்தே எழுதுங்க, 3வது வாட்டி அரையும் குறையுமா பார்த்து எழுதுங்க, 4வது வாட்டி அது பாருங்க, 5வது வாட்டி பார்க்காம எழுதி பாருங்க. இத மாதிரி தொடர்ந்து செயல் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்க உதாரணம் தான், சைக்கிளை ஆரம்பத்தில் ஓட்டும் போது எப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருப்பீங்க. ஆனா அதே ஓட்டின பிறகு அப்ப விழக்கூட செய்வீங்க, ஐயோ விழுந்துடுறோமேன்ட்டு நீ சைக்கிள் ஓட்டுறதை விட்டுன்னு வச்சுக்கோ, சைக்கிள் கடைசி வரைக்கும் கற்றுக்கவே முடியாது. ஆனால் இப்போ கற்றுக்கிட்ட பிறகு கையை விட்டுட்டு ஓட்டுறீங்க, சைக்கிளிங் வீலிங் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது எப்போவுமே பயிற்சி பண்ணும்போது சில தடைகள் வரும், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேத்ஸ் உங்கள் கைக்குள்ளே வருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைப்பா. சரி, கவனமாக பாருங்கள். அப்போது a கிராஸ் பிக்கு இந்த அணிக்கோவை போடுறதுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. சி கிராஸ் டிக்கு இந்த அணிக்கோவைக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அப்புறம் ஏ கிராஸ் இதுக்கு ஒரு அணிக்கோவை மார்க்கு, இதுக்கு 1 மார்க். அப்போ இது 6 மார்க்கு. இங்கே டிட்டர்மினன்ட் போடுறதுக்கு மார்க் கொடுக்குறாங்க, ஆனால் அங்கே டிட்டர்மினன்ட்டுக்கு மதிப்பு கிடையாது, மார்க் கொடுக்கறது இல்லை. இந்த ஆன்சர் மட்டும் ஒருத்தர் இது எழுதாமல் இது எழுதினா கூட மார்க் கொடுக்குற அளவுக்கு அந்த மார்க் 1 மார்க்னா அதை பிரிக்க முடியாது. ஸோ அதனால் அதுக்காண்டி இது எழுதாமல் எழுதாதீங்க, எழுதி தான் எழுதணும். இதுக்கு பிறகு இந்த ஸ்டெப்ஸ் எழுதினா கூட மனக்கணக்காக ஒருத்தர் போட்டால் கூட நாங்கள் மார்க் கொடுக்கணும். ஸோ இதான் மெயின் கீ பாயிண்ட். இங்கே கீ பாயிண்ட் இது இல்லை. ஆக்சுவலாக நான் வேணா அழிச்சிடுறேன், இவனுக்கு மார்க் 1 மார்க்ன்றதால இதுதான் இதுக்கு இந்த பாயிண்ட் தான் கவனமாக ஹைலைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த அணிக்கோவைக்கு மார்க் இல்லை, ஆனால் இதுக்கு 1 மார்க். அதுக்கு பிறகு இது 7வது 8வது, அப்புறம் இந்த வலதுபுறத்துடைய மதிப்பை ரெடி பண்ணுறது 9வது மார்க்கு. அப்புறம் அந்த ஆன்சர் ரெண்டுத்தையும் 1 2லேருந்து பார்த்தோன்னா லெஃப்ட்டும் இந்த லெஃப்ட்டும் சமம் அப்படின்னு எழுதுறதுக்கு ஃபைனல் இந்த கொஸ்டினையே எழுதி வைக்கிறதுக்கு 1 மார்க் இருக்கு. இதை கவனமாக இருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லைன்ஸில் உள்ள மாடல் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு அடிப்படையை மட்டும் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது 10th நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. என்ன சார் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, இது ஒரு கோட்டின் கார்ட்டீசியன் வடிவம், கார்ட்டீசியன் சமன்பாடு. x மைனஸ் x1 பை எல், y மைனஸ் y1 பை எம், z மைனஸ் z1 பை n. இது ஒரு கோடு. x மைனஸ் x1 பை எல், y மைனஸ் y1 பை m, z மைனஸ் z1 பை n. இது கோடு செல்லும் புள்ளி, இதான் கோடுன்னு வச்சுக்கோ. அது செல்லும் புள்ளி a. அது யார் தெரியுமா? கோடு செல்லும் புள்ளி. இங்கே பாரு, இது குறிமாத்து, பிளஸ் x1 பிளஸ் y1 பிளஸ் z1. இதான் கோடும் செல்லும் புள்ளி. அந்த கோட்டுக்கு இதான் கோடு எல்னு வச்சுக்கோ. அந்த கோட்டுக்கு இணை வெக்டர் இருக்கு தெரியுமா? அது யார் தெரியுமா? li mj nk. li mj nk வெக்டர். இது ஒரு கோடு, அதனுடைய கார்ட்டீசியன் வடிவம். இதுல x1 அதை நம்ம குறிய மாத்திரம் பாரு, மைனஸ்னா பிளஸ் x1 பிளஸ் y1 பிளஸ் z1. கோடு செல்லும் புள்ளி, அந்த கோட்டுக்கு மேல உள்ள புள்ளி. அந்த கோட்டுக்கு இணை வெக்டர் கீழே இருக்கிறது எடுக்கணும், li பிளஸ் mj பிளஸ் nk. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க தெளிவா புரியணும். கோடு சரியான வடிவத்துல இருக்கா இல்லையான்றது எப்படின்னா, வெறும் x இருக்கணும், வெறும் y இருக்கணும், வெறும் z இருக்கணும். அதான் கவனமா இருங்க, ரொம்ப முக்கியம். வெறும் x இருக்கணும், வெறும் y இருக்கணும், வெறும் z இருக்கணும். அப்பதான் அது சரியான வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பார்க்கலாம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம் கொடுக்குறேன். x பிளஸ் 2 பை மைனஸ் 1, y பிளஸ் 3 பை 2, z மைனஸ் 1 பை 4 இப்படி கொடுத்துருக்கு. இது ஒரு கோட்டின் கார்ட்டீசியன் வடிவம்.
இந்த கோடு செல்லும் புள்ளி யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படின்னா பிளஸ் 2 முதல்ல இது திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பாரு, சரியான வடிவத்தில் இருக்கான்னு பாரு. இந்த பாரு பிளஸ் எக்ஸ் கரெக்டா, வெறும் எக்ஸ் வெறும் ஒய் வெறும் இசட் சரியான வடிவத்தில் இருக்கு. அதை உறுதி செய்துங்க, சரியான வடிவத்தில் இருக்கான்னு உறுதி செய்துங்க. உறுதி செய்தாச்சு. இப்ப செல்லும் புள்ளி எவ்வளோ? பிளஸ் 2 -2 பிளஸ் 3 -3 -1 பிளஸ் 1. ஆக கோடு செல்லும் புள்ளி -2 -3 1. அப்புறம் கோட்டுக்கு இணை வெக்டர் தானே, தட் இஸ் எவ்வளோ வருது? -i parallel வெக்டர் இணை வெக்டர் -i பிளஸ் 2j பிளஸ் 4k. ஆக இந்த கோட்டுடைய இணை வெக்டர் எவ்வளோ? -i பிளஸ் 2j பிளஸ் 4k. மீண்டும் சொல்றேன் பாருங்க, இது ஒரு கோட்டின் கார்ட்டீசியன் வடிவம். இது முதல்ல திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பாருங்க. அது எப்படி பார்க்கறது அப்படின்னா, வெறும் எக்ஸ் வெறும் ஒய் வெறும் இசட் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இருந்துட்டா திட்ட வடிவம் சரி. இப்போ இதுல பாரு செல்லும் புள்ளி எவ்வளோ? -2 பிளஸ் 3 -3 -1 பிளஸ் 3. அப்புறம் இணை வெக்டர்ன்றது கீழே இருக்குது, -i பிளஸ் 2j பிளஸ் 4k. இது சரி. சரி இப்போ இப்படி இருக்குப்பா, எப்படி இருக்கு? -x மைனஸ் பிளஸ் 1/2 அப்புறம் y பிளஸ் 3 y பிளஸ் 2/1 மைனஸ் z மைனஸ் 1/4 இப்படி கொடுத்துருக்கு. இப்போ நீங்க வந்து செல்லும் புள்ளி அப்படின்னு எடுக்கும்போது பிளஸ் 1 -1 பிளஸ் 2 -2 -1 பிளஸ் 1 அப்புறம் இணை வெக்டரா 2i பிளஸ் j பிளஸ் 4k அப்படி போட்டா என்ன ஆகும் அப்படின்னா தப்பு தான் வரும். எப்படி சார்? என்ன சார் சொன்னீங்க நீங்க? பிளஸ் 1னா -1 பிளஸ் 2னா -2 -1னா பிளஸ் 1 போட சொன்னீங்க. கீழே இருக்கிறத அப்படியே இணை வெக்டரா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? கோடு திட்ட வடிவத்தில் இருக்கான்னு பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்தது ஒன்லி எக்ஸ் ஒன்லி ஒய் ஒன்லி இசட், வெறும் எக்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? -x இருக்கு. அப்போ இதை மாற்றணும். எப்படி? அதாவது நல்லா கவனிச்சுக்கோ, சப்போஸ் இப்படி வேணா வச்சுக்கோ, -2x இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ வெறும் எக்ஸ் இருக்கணும், ஆனால் -2x இருக்கு. அப்போ இது வந்து தப்பு, ஆன்சர் வந்து இது தவறு. அப்போ இதை எப்படி கொண்டு வருது? முதல்ல சரியான வடிவத்துக்கு மாற்றணும். சரியான வடிவன்றது எப்படி சார்னா வெறும் எக்ஸ் ஆக்கணும். அப்போ -2 இருக்குதா, -2ல வகுத்துரு எக்ஸ், இதை -2ல வகுத்தா -1/2, இதை -2ல வகுத்தா 2 வகுத்தா 1 -1. அப்புறம் இது சரியான வடிவத்தில் இருக்கு, அப்படியே போடு y பிளஸ் 2/1. இது சரியான வடிவத்தில் இல்லை, வெறும் z இருக்கணும்ல, வெறும் z இருக்கணும். இல்லை இங்கே பார் -z மைனஸ்ல பெருக்கு பிளஸ் z, இது -1 பிளஸ் 1 எவ்வளோ -4. இப்போ சரியான வடிவத்தில் வந்துடுது. கோடு வந்து கார்ட்டீசியன் வடிவன்றது எப்படி இருக்கும்? வெறும் எக்ஸ் வெறும் ஒய் வெறும் இசட் இருக்கணும். ஆனால் இங்கே பாரு -2 இருக்கு பாரு, இது சரியான வடிவத்தை கொண்டு வரதுக்கு -2ல எல்லாத்தையும் வகுத்துரு. அப்போ -2 போய்டும் எக்ஸ், இதை -2 வகுத்தா -1/2, இதை -2 வகுத்தா -1. இது சரியா இருக்கு பாரு, வெறும் ஒய் இருக்கு, அதனால அப்படியே விட்டுரு. இங்கே பாரு வெறும் இசட் இருக்கணும், ஆனால் என்ன இருக்கு? -z இருக்கு. சரி பண்ணு, சரி பண்ணுனா, ஏன்னா இது அடிப்படை ரொம்ப பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ -ஆல டிவைட் பண்ணும்போது இது பிளஸ் ஆயிடும், இது பிளஸ் 1, இதையும் -ஆல வகுக்கணும். ஏன்னா அதை மொத்த டேர்மே பண்ணிடணும். பிளஸ் z பிளஸ் 1/-4. இப்போ சரியான வடிவத்தில் வந்துருச்சு. இப்போ பாயிண்ட் என்ன வருது பாருங்க, ஏ வந்து எவ்வளோ? -1/2 தானே. அப்போ நீ குறி மாற்றணும், பிளஸ் 1/2 பிளஸ் 2 -2 பிளஸ் 1 -1. செல்லும் புள்ளி 1/2 -2